கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. இந்த அருமையான நாளிலும் ஷான் மினிஸ்ட்ரி சார்பிலே கிருபை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானோல, இந்த வேளையிலும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலை நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலை நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, என் முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றே. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, என் முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, என் முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, என் முழு உள்ளத்தோடே. இசப்பா, இந்த வேளையிலும் அப்பா உடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் உன்னதமானவர் ஆண்டவரை, உன்னதமானவர், மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லோடைய நிழலில் தங்குவான்னு சொன்னீங்களா ஆண்டவரை. உன்னதமான ராஜாதி ராஜா கிட்ட வந்திருக்கிறோம் அப்பா. அன்பான உடைய பிள்ளைகள் கத்தாவே ஆண்டவரே, பலவிதமான வேதனைகளோடு துன்பங்களோடு ஆண்டவரே போராட்டங்களோடு இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில இறங்க மாட்டீங்களா என்று ஆண்டவரே காத்து கொண்டிருக்கிறத நீங்க பாக்குறீங்கப்பா. இந்த வேளையில உடைய வசனங்களை நாங்கள் தியானிக்க இருக்கிறோமப்பா. நீங்க பேசுமப்பா, அப்படி சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும் ஆண்டவரை. கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு விடுதலை கடந்து வரும்படியா எங்களை தாழ்த்தி உங்களுடைய அன்பு கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா. இசப்பா, நீங்க மட்டும் மயப்பட்டா போதும் இயேசுவே. ஒவ்வொருரோடு பேசுங்கப்பா, வழி நடத்துங்க. துதிக்க நம்ம அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சிமல ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு மிகவும் பிரியமான அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேளையில் சங்கீதம் 91 நாம் தியானிக்க போறோம். சங்கீதம் 91 எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம், எல்லாரும் மனப்படமா பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிற ஒரு சங்கீதம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமாங்க, அப்பாவுடைய கரத்துக்குள்ள நம்ம இருக்கும்போது, சர்வ வல்லவருடைய மறைவுல இருக்கும்போது எந்த ஒரு சத்ரு நம்மளை தொட முடியாதுங்க. நம்ம ராஜாதி ராஜாவை இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளை சத்ரு தொடவே முடியாது. நமக்கு விரோதமாக அவன் போராட்டங்களை சத்ரு கொண்டு வரலாம், ஆனா அந்த சத்ரு நம்மை மேற்கொள்ள தேவன் விடவே மாட்டார். ஏன் தெரியுமா? நம்ம ஏசப்பாவுக்குள்ள இருக்கிறோம், அவருடைய கைக்குள்ள, அவருடைய மறைவுக்குள்ள அவர் நம்மை நடத்துகிறார். பிரியமானவளை, அவருடைய உள்ளங்கையில நம்ம வரைஞ்சு வச்சிருக்காரு. அவர் சொன்னார்ல, எவ்வளவு அன்பானவர் தெரியுமா? இயேசுவேன்னு கூப்பிடும்போது பிரியமானவளை இயேசுடைய அன்பை நீங்க உணர முடியும். அதாங்க சங்கீதம் 91 பாக்குறோம். பாத்தீங்கன்னா அதுல என்ன சொல்லியிருக்கு? சங்கீதம் 91 2வது வசனம் என்ன இருக்கு? நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஆமாங்க, இயேசுடைய கோட்டையா இருக்காருங்க. நம்ம வீட்டை சுத்தி ஒரு கோட்டை சோறு வைக்கிறோம்ல, காம்பவுண்ட் வச்சிருக்கிறோம். ஏன்னா
வேற துஷ்ட மிருகங்களோ வேற யாருமே வீட்டுக்குள்ள புகுந்து விட முடியாதபடி வீட்டை சுத்தி ஒரு கோட்டை சுவர் போடுறோம்ல. ஏசப்பா பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை சுற்றி, நம்முடைய லைஃபை சுற்றி, நம்ம ஆத்மா அழிந்து போய்விடக்கூடாதுன்னு சொல்லி நம்மை சுற்றிலும் அவர் கோட்டையா இருக்கிறாருங்க. சத்துரு நம்மை தொடவே முடியாது. பல வேதனைகள் ஒருவேளை அவன் கொடுக்கலாம், ஆனா அந்த வேதனைகள் நம்மை நிச்சயமா சத்துரு கையில அவன் எடுக்க முடியாது, தேவன் கொடுக்கவே மாட்டாருங்க. நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக அழைத்து செல்வதுதான் ஏசப்பாவுடைய நோக்கம். ஒருவேளை எனக்கு மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை இந்த வேளையில மிகவும் கண்ணீரோடு மிகுந்த பாரத்தோடு, இயேசுவே அப்பா, இந்த கிருபை நேரம் நிகழ்ச்சியை நான் பார்த்துட்டு இருக்கேன்ப்பா, என்னோட பேசுங்கப்பா, என்னை விடுவீங்கப்பா, என் வீட்டுக்குள்ள இருக்கிற பாரங்களை எடுத்து போடுங்கப்பா, நான் எத்தனையோ வருடங்களா கண்ணீர்ல இருக்கிறேன்ப்பா, எனக்கு ஒரு வாழ்க்கை நீ சமாதானமாக்கி தரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீங்களா? அன்பான தேவ பிள்ளைகளே, வியாதியினால பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லை என்கிற வேதனையில் இருக்கிறீங்களா? பிள்ளைகளுக்கு ஒருவேளை படிக்க வைக்க நல்லபடியான கல்வியை கொடுக்க முடியலன்னு துக்கத்துல இருக்கிறீங்களா? அன்பான தேவ பிள்ளைகளை, இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் கோட்டையை அடைக்கலமா இருக்கிறாருங்க. நமக்கு அவர் உன்னதமானவருங்க. எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறவர். அவர் நான் சொல்றாரு, நம்பி இருக்கிறவன் சொல்லணுமா? நம்ம நம்பி இருக்கிறவர் யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க. ஏன்னா அவரை நம்பித்தான் இந்த பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமாங்க, எசேக்கியா ராஜா இயேசு அவ்வளவு நம்பினாராம், தேவனை அவ்வளவா நம்பினாராம். தேவன் மேல நம்பிக்கை வைத்த எசேக்கியா ராஜாவை போல முன்பும் ஒரு ராஜா இருந்தது இல்லையா, பின்பும் ஒரு ராஜா இருந்தது இல்லையா, அவ்வளவு நம்பிக்கையாம். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு மேல அப்படி நம்பிக்கை வைங்க. இயேசுவை நம்புங்க. ஆண்டவரே, நான் நம்பி இருக்கிறவர் இயேசுவே நீர்தான் என்று நம்ம சொல்லணுங்க. வாயினால் அறிக்கையிடணுங்க, வாயினால் அறிக்கையிடணும். அநேக நேரத்துல அநேகர் சொல்லுவாங்க, என்னால் ஜெபிக்க கூட முடியலையே, என்னால் வேதத்தை படிக்க முடியலையே, எனக்கு பிரச்சனைகள் தான் என் கண்ணுன்னு நிக்குது, அதனால சர்ச்சுக்கு போக முடியல, நான் வீட்டுல இருக்கிறேன், அதனால சோர்ந்து போயிடுறேன், நான் பலவிதமான வியாதிகள்ல இருக்கிறேன், என்னுடைய மனது வேதனை அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அநேகர் சொல்றாங்க. குடும்பத்துல பலவிதமான பிரச்சனைகள், என்னுடைய குடும்பத்துல பலவிதமான போராட்டங்கள், என்னால சந்தோஷமா இருக்கவே முடியல, என்னுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் வருமா அப்படின்னு அநேகர் சொல்றாங்கங்க. ஆனா ஏசப்பா சொல்றாரு, நாம என்ன சொல்லணும்? ஏசப்பா, நான் உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கேன்ப்பா. எசேக்கியா ராஜா நம்பினது மாதிரி நான் நம்ப வேண்டும் பிரியமானவளே. ஏன்னா எசேக்கியா ராஜாவுக்கு ரோதமா அசீரியாவின் ராஜா படையெடுத்து வாராம் பாருங்க, சனகரிப்பு. அவங்க வரும்போது என்ன செய்தாரு? இந்த ராஜா ஆண்டுடைய பிள்ளையா இருந்தனால அவரோடு போய் பேசினாருங்க, ஜெபித்தாரு, ஆண்டோட தன்னை முழுதும் அர்ப்பணிச்சிட்டாரு. தன்னுடைய ஜனங்கள்கிட்ட சொன்னாரு, நீங்க எதுவும் எதிர்த்து பேசுறாதீங்க, உங்க வாயில ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. ஏன்னா இயேசு பாருங்க, இயேசுவை அவர் இந்த பூமியில வந்தது உண்மை, பிறந்தது உண்மை, அவர் நமக்காக மரித்தது உண்மை, உயிரோடு இருக்கிறது உண்மை, இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்ல. அப்ப பாருங்க, இயேசு அவர் எந்த தப்பும் செய்யல, முழு மனுக்குலத்துடைய பாவத்தை ரட்சித்து பாவத்துல இருந்து விடுவித்து பரலோகத்துக்கு அழைத்து செல்லணும்னா ஒரு பரிசுத்த ரத்தம் தேவை. அந்த பரிசுத்த ரத்தத்தை சிந்துவதற்கென்று இயேசு தன்னையே அர்ப்பணித்தாருங்க. இயேசு எவ்வளவு பாடுபடுத்தினாங்க தெரியுமா? அவரும் நம்மை போல மாம்சத்துல இருந்தாருங்க 33 வருஷம். அந்த 3.5 வருஷம் அவருடைய ஊழியத்தின் போது எவ்வளவு பாடுகள், அந்த பாடுகள் மத்தியில அவரும் சரீரம் நம்மை போல சரீரம் இருந்துச்சு. ஆனா அவரை என்னெல்லாம் சொன்னாங்க, பேசினாங்க, எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க. ஆனா இந்த சிலுவை பாடுக்கு நேரம் போகும்போது இயேசு வாயை திறக்கலைங்க, இயேசு வாய் திறக்கவே இல்லைங்க. அதைத்தாங்க எசேக்கியா ராஜா அவர் மேல, இயேசு மேல வச்ச நம்பிக்கையினால சொன்னாரு, யாருமே வாய் திறந்துடாதீங்க, ஒண்ணுமே பேசாதீங்கன்னு. ராஜா சொன்னதை அந்த ஜனங்கள் கேட்டாங்க பாருங்க. யாருமே வாய் திறக்கல, எல்லாம் இவங்களுக்கு ரோதமா பேசினாங்க. ஆனா ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தாரு பாருங்க. ஒரு சங்கார தூதன் பாருங்க அனுப்பி அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? 185,000 பேர் இறந்துட்டாங்க. ஆனா எல்லாரையும் சாகடிக்கணும் என்கிறது ஆண்டுடைய சித்தம் கிடையாது, எல்லாருமே வாழணும் என்கிறது ஆண்டுடைய சித்தம். ஆனா அன்றைக்கு அந்த விரோதிகள் அந்த இடத்துல பாருங்க, அவங்களுக்கு விரோதமா வந்து இவங்களை அப்படியே கொள்ளை கொண்டு போயிடலாம் நினைச்சாங்க. ஆனா தேவன் ஒரு தூதன் அனுப்புனாரு. அந்த தூதன் 185,000 பேரை அவங்க அப்படி செத்த பிரேதங்களா இருந்தாங்கன்னு சொல்றாங்க. இவங்க யுத்தம் பண்ணவே இல்லைங்க. அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமா வருகிற போராட்டங்கள், வியாதிகள், துன்பங்கள், பண பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இயேசு மேல நம்பிக்கை தான் வைக்கணுங்க. இயேசுவை பார்த்து என்ன சொல்லணும்? ஆண்டவரே, நான் நம்பி இருக்கிற இயேசு நீரே அப்படின்னு சொல்லணுமா. அந்த ராஜா அப்படியே இருந்தாரு. அதனாலதாங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவருக்கு ஒரு பெரிய வெற்றி, அப்படிப்பட்ட ஒரு வெற்றி, மகத்தான வெற்றி எசேக்கியா ராஜாவுக்கு கிடைச்சுங்க. இயேசு மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். அன்பான மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்க வாழ்க்கையில இதே போல சத்துடைய போராட்டத்துல இருக்கிறீங்களா? ஒருவேளை சில குடும்பத்தார் உங்களுக்கு விரோதமா இருக்கிறாங்களா? அதுக்காக குடும்பத்துக்காக நீங்க பிரேயர் மட்டும் பண்ணுங்க, ஒரு வார்த்தை பேசாதீங்க. அவர்களுக்கு அழிவு வரணும்னு நினைக்காதீங்க.
எல்லாரும் நல்லவங்க தான். தேவன் படைத்தது எல்லாம் நல்லதுதாங்க. எல்லாரையும் நல்லவங்களா தான் படைச்சிருக்காரு. பூமியில இருக்கிற எல்லாரும் நல்லவங்க. வேலை விரோதிகளா இருக்காங்கன்னா அவங்கள நேசிங்க, அவங்கள அன்பு கூற பழகுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க அழியணும்னு நம்ம ஜெபிக்காதீங்க. நீங்க ஏன் தெரியுமா? எல்லாரும் நல்லவங்க தான். ஒரு சில சிச்சுவேஷன்ல ஒருவேளை அவங்க மனம் பதறி ஏதாவது செய்திருக்கலாம். நம்ம ஜெபிக்கும் போது ஏசு என்ன செய்யறார் தெரியுமா? அவர்களையும் ரட்சிக்கிறார். இந்த முழு மனுக்குலமா இயேசுவுக்கு வேணும். ஒருவரும் அழிந்து போய்விடக் கூடாதுங்க. எல்லா மனிதரையும் இயேசு நேசிக்கிறார். ஒருவரும் அழிந்து விடக்கூடாது. ஒருவேளை நம்ம குடும்பத்துக்கு விரோதமா யாராவது இருந்தா கூட அவர்களுக்காக நம்ம அவளை மன்னித்து, இசப்பா அவங்களை ரட்சிங்கப்பான்னு தான் ஜெபிக்கணும். ஆமாங்க, தேவன் ஒருவரையும் அழிக்க வரலங்க. யாருமே வாழக்கூடாதுன்னு நினைக்கல. இந்த பூமியில மனுக்குலத்தை படைச்சதே முழு மனுக்களும் அப்பா பிள்ளைகளா இருக்கணும். இசப்பாவை துதிக்கணும், பரலோகத்துக்கு நேரா போனாங்க. எல்லாரும் பல ராஜ்யத்தின் சொந்தக்காரங்களா மாறணும். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளை கலங்காதீங்க. தூரத்துல இருக்கிறீங்களா, வேதனைப்படாதீங்க. இயேசுவே அற்புதத்தை செய்யுங்கப்பா அப்படி சொல்லி இந்த வசனத்தை அறிக்கையிடுங்க பிரியமானவளே. அதான் பாருங்க, நம்ம வேதத்துல பாக்குறோம்ல, இந்த வார்த்தையை நீங்க உட்கொள்ளுங்க பிரியமானவளே. இந்த வார்த்தையை படிக்கும் போது உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு வார்த்தை கூட இயேசு பேசக்கூடாதுன்னு பேசவில்லை. ஏன்னா ஒரு வசனம் இருக்கு, பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் ஊதடுகளை மூடுகிறவன் புத்திமான். பிரியமான தேவ பிள்ளைகளே, முடிஞ்ச வரைக்கும் இந்த வாயை அவரை துதிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. யாரையுமே திட்டுறதுக்கோ இன்னொரு காரியங்களை குறித்து அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை குறித்து பேசுவதற்கோ ஆண்டவர் இந்த நாவை தரலைங்க. அப்பாவை துதிப்பதற்கு கொடுத்த நாவு, அப்பாவை ஸ்தோத்திரிப்பதற்கும் அப்பா செய்த நன்மைகளை சொல்லி சாட்சி சொல்லி நம்ம சாட்சி சொல்லும் போது நம்ம நண்பர்கள், தேவனை அறியாத பிள்ளைகள்கிட்ட உங்க சாட்சியை சொல்லுங்க. ஏசு உங்களை எப்படி ரட்சித்தார் சொல்லுங்க. உங்க வீட்டுக்குள்ள இருக்க பிரச்சனையே ஓடி போயிடும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குன்னா, தேவனை அறியாத பிள்ளைகள்கிட்ட கூட இன்னைக்கு நிறைய பேர் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. அப்ப எப்படிங்க அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க? எல்லாரும் நல்லவங்க தானே, தேவனை அறியல, அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்ச தேவ பிள்ளைகளே விழுந்து கிடக்கும் போது தெரியாதவங்க என்னங்க செய்வாங்க? அவங்களுக்கு சொல்லுங்க, இயேசுவின் அன்பை சொல்லுங்க. எப்படி நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, இயேசு எப்படியெல்லாம் உங்களுக்கு சாட்சி சொல்லுங்க. தேவன் செய்த நன்மைகளை சாட்சி சொல்லும் போதே வீட்டுக்குள்ள இருக்கிற வேதனைகளை தேவன் மாற்றுவார் பிரியமானவள. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியாமலே மாறி போய்விடும். ஏன்னா இயேசு இந்த பூமியில நம்ம படைத்த நோக்கமே, இந்த பூமியில இயேசுக்காக நாம் பேசணுங்க. பரலோராஜ்யத்துக்கு நம்ம அழைத்து செல்வார் அவர். இந்த பூமியில வாழ்கிற நாளாலோ அவரை துதிக்கணுங்க, அவரை குறித்து பேசணுங்க. இயேசு நமக்காகப்பட்ட பாடுகளை சொல்லணும். இயேசு இந்த பூமியில எதற்காக வந்தார்னு சொல்லணும். அவர் மரித்தார், உயிர்த்தார், ஜீவிக்கிறார்னு சொல்லணும். அவர் உயிரோடு இருக்கிறார்னு சொல்லணும். பிரியமான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வேதனைகளை அவர் மாற்றுவார். எசேக்கியா ராஜா அதுதான் செய்தாருங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர் நமக்கு சொல்றதெல்லாம் சத்தம் போடு சண்டை போடு சொல்லல. அன்பாரு, ஆவியின் கனியோடு நீ இரு, மாம்சத்தின் கிரியா உனக்கு வேண்டாம், கோபம் வேண்டாம் மகனே மகளே, எரிச்சல் வேண்டாம், பொறாமை வேண்டாம், பெருமை வேண்டாம். ஏன்னா பெருமை உள்ளவனை பாருங்க, பெருமை உள்ளவர்கள் என்ன வசனம் சொல்லுதுன்னா, தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். எவ்வளவு தாழ்த்துகிறோமோ, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். எவ்வளவு தாழ்த்துறோமோ அவ்வளவா ஏசு உங்களை உயர்த்துவார் பிரியமானவள. தேவன் கைவிடவே மாட்டார். அது மட்டும் இல்ல பாருங்க, சங்கீதம் 91:4 வசனத்தை பாருங்க, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். ஏன்னா அவருக்கு மறைவுல போயிட்டோம்ல. எப்படி கோழி தன் குஞ்சுகளை எப்படி அழகா பராமரிக்கிறதோ, அந்த காட்டுல தீப்பற்றி எரியும் போது பாருங்க, அந்த தாய் கோழி செத்து போச்சு, ஆனா தாய் கோழிக்க அந்த குஞ்சுகளெல்லாம் பத்திரமா இருந்துச்சுங்க. எவ்வளவு ஆச்சரியம் இல்ல, தன்னுடைய சிறகுக்குள்ளே வைத்திருந்தோம். அதே போலதாங்க இயேசு இன்றைக்கு சர்வ வல்லோட நிழல்ல நம்ம இருக்கும்போது அவர் தமது சிறகுகளாலே மூடுகிறாருங்க. சத்துரு தொடாதபடி மூடு. ஆனா நம்பணுங்க இயேசு மேல. இயேசுவே உங்களை நம்பி இருக்கிறேன்னு சொல்லணும். அவருடைய சிறகுகளாலே நம்மை மூடுவார். பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா தேவ பக்தர்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்த தேவ பிள்ளைகளுக்கு தேவன் இறங்கினார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துற போது தண்ணி இல்லைன்னு கேட்டாங்க. ஆண்டவரை பார்த்து கேட்டாரு. பாருங்க, ஆண்டவர் தண்ணி கொடுத்தார் ஜனங்களுக்கு. பாருங்க எவ்வளவு அன்புள்ளவர்ல. சாப்பாடு இல்ல, இறைச்சி இல்லைன்னு கேட்டபோது அவர் அப்பமும் கொடுத்து மன்னாவும் கொடுத்து காடை இறைச்சி கொடுத்தாரு. எவ்வளவு பெரிய ராஜா இல்ல. நம்மளால அவ்வளவு செய்ய முடியுமா? முடியாது. ஆனா அவரால் முடியுங்க. அவர் சொல்றார், தம்முடைய சிறகுகளாலே உன்னை மூடுவார்னு சொல்ற, செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். ஏன்னா எப்பவுமே ஏசப்பாவுடைய செட்டை, அந்த சிறகு நம்மை மூடுகிறதுக்கு மட்டும் இல்ல, நமக்கு அடைக்கலமும் கொடுக்கிறது. பிரியமானவள, துக்கத்தோடு இருக்கிறீங்களா? பிரச்சனைகளோடு இருக்கிறீங்களா? என்று மாறும் இந்த வேதனை. அழகா பிரதர் பாடுவார்ல, நம்முடைய பிரதர் தினகரன் அவங்க பாடுவாங்க, என்று மாறும் எந்த துயரம் பாடுவார்ல. என்று மாறும் ஆண்டவரை, இந்த துயரம் என்றுப்பா மாறும் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அவரை பார்த்து நாம் சொல்லணும், அப்பா நான் உங்களை நம்பி இருக்கிறேன்ப்பா,
உங்க சிறகு என்னை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. அப்பா என்னை உங்க பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. இவ்வளவு நாள் செய்த பாவத்தை என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்க ரத்தத்தினால என்ன கழுவிருங்க ஏசப்பான்னு சொல்லும் போது இயேசுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் தன்னுடைய சிறகுகளாலே மூடிக்கொள்வார். பிரியமானவளை, இயேசுவை நோக்கி பார்த்து கேட்கலாமா? துக்கத்தோடு இருக்கிற நீங்கள் ஆண்டவரை என்று மாறுமோ இந்த வேதனை நினைக்கிறேன்ப்பா, ஆனா உங்க சிறகு என்னை மூடிக்கொள்ளட்டும் என்று சொல்லுவோமா? 7ஆம் வசனம், சங்கீதம் 91:7. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்கால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு ஒரு பலனை காண்பாய். இயேசு நமக்கு அடைக்கலமா இருக்கும்போது, அவருடைய சிறகுக்குள் இருக்கும்போது பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? சிறகுகளாலே அவர் மூடும் போது என்ன சொல்றாரு? இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் பயப்படாதிருப்பாய். ஆமாங்க, 1000 பேர் வந்தாலும் அவங்களுக்குன்ட்டு பயப்பட வேண்டாம். 10,000 பேர் வந்தாலும் பயப்பட வேண்டாம். இருள்ல நடந்தாலும் பயப்பட வேண்டாம். ஏன்? நம்ம யாருக்கு செட்டைக்குள்ள இருக்கு அவர் விரும்புறார்? ஏசப்பாவுடைய செட்டைகளுக்குள் மறைந்து கொள்ள வேண்டும். ஏசப்பா செட்டைகளுக்குள் மறைந்து கொள்ளணும்னா அப்பா அவருடைய பிள்ளையா இருக்கணும். ஏசப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்களுக்கு பிரியமில்லாதெல்லாம் நிறைய செய்துட்டேன்ப்பா, என்னை ஒரு விசை கழுவி சுத்திகரிப்பீங்களாப்பான்னு நீங்க கேட்டீங்கன்னா இயேசு அவருடைய இரத்தத்தினால் கழுவி நம்மை சுத்திகரித்து அவருடைய செட்டைக்குள்ள வைத்துக் கொள்வாருங்க. எந்த ஒரு சத்துரும் உங்களை தாக்க முடியாது. எந்த ஒரு சத்துரும் உங்களை தொடாதபடி தேவன் காப்பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்து, எவ்வளவு போராட்டம் வந்து, 10 வாதைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆபத்து வரலங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் செட்டையாக இருந்தார், கோட்டையாக இருந்தார், இடைக்கலமாக இருந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு கணம் சிந்தித்து பாருங்க. இசப்பா பிள்ளையாக உங்களை முழுதுமா அர்ப்பணிங்க. அப்பா நான் இனி தப்பு செய்ய மாட்டேன்ப்பா, இனிமே உங்களுக்கு பிரியமில்லாத செய்ய மாட்டேன்ப்பா. ஏன்னா சில தீட்டுள்ள ஆகாரங்களை நம்ம உட்கொள்றதுனால இன்னைக்கு அநேக சரீரங்கள் பலவீனப்பட்டு விடுகிறது. அப்ப தீட்டுள்ள ஆகாரம் தெரியும் எல்லாருக்கும், என்னென்ன புசிக்க கூடாது, எந்தெந்த காரியங்களை நம்ம ட்ரிங்க் பண்ணக்கூடாதுன்னு எல்லாருக்குமே தெரியுமே. தீட்டுள்ள ஒன்னையும் எடுக்காதீங்க, பயன்படுத்தாதீங்க. ஆண்டவர் நமக்கென்று புசிப்பதற்கு நிறைய கொடுத்திருக்காரு, புசிப்பதற்கு அந்த ஆகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. நாம் எதை உண்ண வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்காங்கல்ல, அதை உண்ணா போதான். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமில்லாத ட்ரிங்க்ஸ் வேண்டாம், தேவனுக்கு பிரியமில்லாத உணவுப் பொருட்கள் வேண்டாம். பிரியமானவளே, தேவ வார்த்தைகளை உட்கொள்ளுங்கள், தேவன் கொடுத்த உணவுகளை நீங்க உட்கொள்ளுங்க. பிரியமானவளே, அது போதும். சரீரத்தை சுத்தமாகவும் பலமுள்ள புஷ்டியாக வைத்துக் கொள்வதற்கு தேவன் உதவுவார். பிரியமானவளே, இயேசு பிள்ளையா நம்ம இருக்கும்போது தேவன் நமக்கு அந்த ஞானத்தை தருவார். பிரியமானவளே, அது மட்டும் இல்ல, என்ன சொல்லியிருக்கு? நீ என்ன அடைக்கலமா கொண்டதுனால நான் உனக்கு தாவரமா இருப்பேன்னு சொல்லி சங்கீதம் 91 மிக அழகாக சொல்றார். சொல்றார், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அநேகர் சொல்றாங்க, எங்க வீட்டுக்கு விரோதமா வாதை இருக்குங்க, எங்க வீட்டுக்கு விரோதமா சத்துரு பிடிச்சு வச்சிருக்காங்க, எங்க வீட்டுக்குள்ள அவனுடைய போராட்டத்தினால எங்களால சந்தோஷமா வாழ முடியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர் கோட்டையாக இருக்கும்போது, அவருடைய மறைவில் நீங்கள் இருக்கும்போது, அவருடைய சிறகுக்குள் நீங்கள் இருக்கும்போது எந்த ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. தேவன் அணுக விட மாட்டார். பிரியமான பிள்ளைகளை, ஆமா, எந்த ஒரு சத்துரு உங்கள் கூடாரத்தை அணுக முடியாது. உங்கள் வீட்டை சுற்றிலும் அவர் பாதுகாவலராக இருப்பார். கோட்டை, உங்களுடைய வீட்டை சுற்றிலும் கோட்டையாக அரணாக இயேசு இருப்பார். பிரியமானவர்கள், கலங்காதீங்க, துக்கப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. அழுது கொண்டே கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? உங்க கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக, உனக்காக, உங்கள் ஒவ்வொரு பேருக்காக கல்வாரியிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். பிரியமானவர்களே, அவர் மரித்தார், உயிர்த்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்க வீட்டுக்குள்ள உங்களோடு அவர் இருக்கிறத நீங்க உணர்வீர்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க வீடுகளுக்குள் அதிசயம் நடக்கும், உங்கள் வீட்டுக்குள் அற்புதம் நடக்கும். நீங்கள் எதை விரும்பி ஆண்டோட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்துல இன்னைக்கு உங்களுக்கு அதிசயம் நடக்கும். பிரியமானவர்களே, இயேசு கண்டிப்பா இதை உங்க வீட்டுல இன்னைக்கு செய்வார். ஏன்னா அவ்வளவு கண்ணீர்ல இருக்கிறீங்க. உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர், உங்கள் வேதனைகளை மாற்றுகிற ராஜாதி ராஜா அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர், உங்களை ஆட்கொள்ளுகிறவர், உங்களை நடத்துகிறவர். வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாதபடி காப்பார். சத்துரு போராட்டம் இருக்கும்னா அதை உடைத்து ஏறிவார். பிரியமானவர்களே, இயேசுவால் மட்டும்தான் முடியும், இயேசுவால் மட்டும்தான் முடியும். அவருடைய சிறகுக்குள் இருக்கும்போது முடியும். நீங்க இப்ப எங்க இருக்கீங்க அதை மட்டும் திங்க் பண்ணுங்க. அப்பாவுடைய சிறகுக்குள்ளதானா இருக்கீங்க? இயேசு மட்டும் தான் பிடிச்சிட்டு அப்பான்னு கேட்குறீங்களா? அழைத்துக்கு போய் ஜெபிக்கிறீங்களா? வேதத்தை எடுத்து படிக்கிறீங்களா? நல்ல காரியங்களை செய்றீங்களா? பிரியமான தேவ பிள்ளைகளை, அப்படி செய்யலைன்னா அப்பாட்ட உங்களை அர்ப்பணிப்பீங்களா? ஏசப்பா, நான் அதிக நேரத்துல பைபிள் படிக்க முடியல, பைபிள் படிக்க கிருபை தாங்கப்பா, வார்த்தைகளை தியானிக்க கிருபை செய்யுங்கப்பான்னு கேட்பீங்களா? கண்டிப்பா ஏசப்பா தருவாருங்க. இன்னும் அதே சங்கீதம் 91 பாருங்க, உன் பாதம் கல்லிடாதபடிக்கு பாருங்க தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்களாம். பாருங்க எவ்வளவு பெரிய கிருபல்லா சொல்றாரு. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வாழ சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய், ஆனா அது ஒண்ணுமே செய்யாது. ஆனா அவனிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால், சங்கீதம் 91:11, அவனிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன்.
இயேசு என்ற நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். அன்பான தேவ பிள்ளைகள், இயேசு என்ற நாமத்தை நீங்க எவ்வளவு அறிஞ்சிருக்கீங்க? எப்படி அறிஞ்சிருக்கீங்க? அவரை நம்பி இருக்கிறீங்களா? இப்ப பாத்தீங்களா, வெளியிலெல்லாம் தூதர்களை கொண்டு தாங்குவாராம், கூடவே இருப்பாராம். அவர் சொல்றார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவர் ஆலோசனை சொல்லுவாருங்க, ஆலோசனை சொல்லுவார். ஆமாங்க, தேவ வசனத்தை, தேவ வார்த்தையில் நீங்க கற்று படிச்சு பாருங்க, சற்று படிச்சு பாருங்க. படிக்க படிக்க அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். படிக்க படிக்க இருதயத்துக்கு மகிழ்ச்சியா இருக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவனிடத்தில் வாஞ்சையா இருக்கிற அப்படின்னா பாருங்க, சகேவு இயேசு பார்க்க ஆசைப்பட்டார்ல, ஆனா இயேசு தேடி வந்துட்டார்ல. தேடி போய் சகேவை பார்த்து, சகேவே கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்கணும்னு சொன்னாரு. அந்த சொன்ன உடனே பாருங்க, அப்புறம் தான் அவன் சொல்றான், ஆண்டவரே நான் இதெல்லாம் தப்பு செய்துட்டேன், இதெல்லாம் நான் செய்தது நாளத்தினா திரும்ப கொடுத்துறேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் இல்ல. வாஞ்சை உள்ள இருதயத்தை திருப்தி ஆக்குவார் பாருங்க. ஆமாங்க, பவுல் பாருங்க, இயேசு பிள்ளையா மாறின போது அவர் எத்தனை முறை அவரால் அவர் நொறுக்கப்பட்டார். பல முறை அவர் சிறைச்சாலையில் இருந்தாரா, சிறைச்சாலையில் இருந்து என்ன செய்துட்டு இருந்தாரு? நம்முடைய ஜனங்களை, உலக ஜனங்களுக்காக 14 புஸ்தகங்களை எழுதினவர். அருமையான வார்த்தைகளை எழுதி இருக்கிறாரு. எழுதிட்டு சொல்லுவாரு, நீங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. நீங்க அவருடைய பிள்ளைகளா இருக்கணும், எப்படி இருக்கணும்னு சொன்னாரு. மாம்சம் கிரிய வேண்டாங்கன்னு சொன்னாரு. ரோமர் 1 அதிகாரத்துல சொன்னாரு. கலாத்தியர் 5 அதிகாரத்துல சொன்னாரு, மாம்சத்தின் கிரிய வேண்டான்னு சொன்னாரு. நம்ம சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னாரு. எல்லாரும் அன்பாருங்கன்னு சொன்னாரு. பிரிவினை வரக்கூடாதுன்னு சொன்னாருங்க. ஏன் இப்படி சொன்னாரு பார்த்தீங்களா? ஏன்னா அவருக்கு வாஞ்சையெல்லாம் இயேசுவை அறிந்து கொள்ளணும், அறிந்த இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லணும். அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்க உங்க நண்பர்களுக்கு சொல்றீங்களா? அன்பான தேவ பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு இயேசுடைய அன்பை சொன்னீங்க? நிறைய பேருக்கு தெரியாதுங்க. இயேசுன்னு சொன்னாலே போதும், இயேசு இந்த நாமம் அறிந்தாலே போதுங்க, உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பாரு. ஒருவேளை தாழ்ந்து இருக்கிறீங்களா, குறைவான இடத்துல இருக்கிறீங்களா, ஆண்டவருடைய வாழ்க்கையில உயர்வு வருமானு நினைக்கிறீங்களா? நீங்க செய்து பாருங்க, வேத புஸ்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க. கண்டிப்பா தேவன் உங்க வாழ்க்கையில அதிசயம் செய்வாருங்க. ரொம்ப நல்லவர். அது மட்டுமா சொல்லியிருக்காரு சங்கீதம் 91 பாருங்க, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் விடுவிப்பேன். அது மட்டும் இல்ல, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்து காலம் வரும்போது சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா ஒரு வசனம் இருக்கு, ஆபத்து காலத்து நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினதுன்னு இருக்கு. சோர்ந்து போகாதீங்க. ஆபத்து காலம் வரும்போது ஒடுங்கி போயிடாதீங்க. ஆபத்து காலம் வரும்போது ஐயோ ஆண்டவரே நீ அவ்வளவுதானா என்று நான் ஏன் வாழ வேண்டும் என்று நினைக்காதீங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கை இருக்கிறது பிரியமானவளே, வாழ்க்கை வாழ்வதற்கே. ஏன்னா அவர் யாரையும் சாகணும்னு விரும்பல. கஷ்டம் வந்தோடனே எதனால இந்த கஷ்டம், நான் ஏன் வாழ வேண்டும் என்று அநேகர் நினைக்கிறாங்க. ஏன் என் உயிர் இருக்குன்னு சொல்றாங்க, தப்புங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா அதே சங்கீதம் 91 கடைசி வசனம் பாருங்க, 16, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. பாருங்க, கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் திருப்தியாக்க விரும்புகிறார். ஏதோ ஒரு இடத்துல குறைவோடு இருக்கிறீங்களா? இந்த வாழ்க்கையில திருப்தியே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டு சொல்றாரு, அவர் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கிற நன்மையினால் திருப்தி ஆவார்கள். பிரியமான பிள்ளைகளே, திருப்தி இல்லாம இருக்கீங்களா? பிள்ளைகளுடைய திருமணம் நடக்கலையா? ஏதோ ஒரு காரியத்துல குறைவுல இருக்கீங்களா? கண்ணீரோடு இருக்கீங்களா? அது எந்த கண்ணீனாலும் பிரியமானவர்களே, தேவன் சொல்றாரு, எல்லா கண்ணீரை அவர் மாற்றுகிறார். அவர் உன்னை திருப்தி ஆக்கி நீடித்த நாட்களால், கொஞ்ச நாள் இல்ல, இந்த பூமியில் இருக்கிற நாள் வரைக்கும், எத்தனை வருஷம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது வரைக்கும் சுகத்தோடு வாழ விரும்பினால் சுகத்தோடு வாழ வைக்கிறார் பிரியமானவளே. வியாதி வந்தா வியாதியை மாற்றுகிறார் பிரியமானவளே. அது ஒருவேளை சரியாகாத நோய் என்று சொல்லலாம், ஆனா இயேசுவால் முடியும். இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மரியாளை பார்த்து தூதன் சொல்லும்போது சொன்னார்ல, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒரு கன்னிகை, அந்த கன்னிகை கர்ப்பவதியாகிதான் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால அவர் உதித்தார்னு சொல்லி வேதத்துல பாக்குறோம். உன்னதமானுடைய பலம் உன்மேல் நலலிடும். அது பரிசுத்த ஆவியினாலே அந்த மகள் கர்ப்பவதியாகி இயேசு கிறிஸ்து பிறந்தார்ல. ஆச்சரியம் தானே? எவ்வளவு ஆச்சரியம் இல்ல, நமக்காக இந்த பூமியில வந்தார்ல. பாருங்க, அப்ப பாருங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை பிரியமானவள. நீடித்த நாட்கள் உங்களை திருப்தி ஆக்குகிறார். அது மட்டும் இல்ல, என்ன செய்யறாராம், ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு விடுதலை இல்லையோ, எந்தெந்த காரியங்கள்ல விடுதலை இல்லையே நீங்க அழுது கொண்டு இருக்கிறீங்களோ, ஏசு இந்த வேளையில உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் முழுமையான ரட்சிப்பை தருகிறார். இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபிக்க போறோம் பிரியமானவள. நீங்க கண்ணீரோடு இருக்கலாம், இல்லமாண்டோ நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். இயேசுவே, என்னுடைய கண்ணீரை தொடச்சிருங்கப்பா, என்னுடைய வாழ்க்கையில இந்த ரட்சிப்பை கொடுங்கப்பா, நான் வேதனையோடு இருக்கிறேன்ப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீங்களா?
கெஞ்சி கேட்குறீங்களா? இயேசுவை நோக்கி பாருங்க அன்பான தேவ பிள்ளைகளே. இயேசுவே, நீர் மனதுருக்கம் உள்ளவர் அல்லவோ, எங்களுக்கு பிரியமான ராஜாதி ராஜா அல்லவோ, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. அற்புதங்களை செய்கிறவரே, மனதுருகி ஆண்டவரே என் வாழ்க்கையில அற்புதம் செய்யும் கேட்பீங்களா? ஆபத்து காலத்துல கூட அவர் கைவிடவே மாட்டார். ஆபத்து காலத்திலே அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை விடுப்பேன்னு சொன்னார். பிரியமானவள, ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறதே ஏற்றதும் இன்பமா இருக்கிறதப்பா. அன்பான தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வேளையில கண்ணீரோடு இருக்கிறவர்கள் உண்டாண்டவரே, பற்பல போராட்டங்களை இருக்கிறவர்கள் உண்டாண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில திருப்தியிலே நினைக்கிறவர்கள் உண்டாண்டவரே, ஏன் நான் இந்த பூமியில வாழ்கிறேன் என்று கண்ணீரோடு வாழ்கிறவர்கள் உண்டாண்டவரே, கண்ணீரோடு வாழ்கிற இந்த பிள்ளைகளுடைய வீடுகளில் கர்த்தாவுடைய சமாதானம் கடந்து செல்வதாக, நீடித்த நாட்களால் பிள்ளைகளை திருப்தியாக்குற வல்லமை கடந்து செல்கிறதற்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தாவினை திருப்திப்படுத்தும்படியாய், அவர்களுக்கு கோட்டையாக இருக்கும்படியாய், ஆண்டவரே வேதனைகளை மாற்றும்படியாய், துன்பங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ பிரசன்னை பொழுது கடந்து வர முடியாது. இந்த செய்தி எந்தெந்த வீடுகளுக்குள் கடந்து செல்கிறதோ, எந்தெந்த இடங்களுக்கு கடந்து செல்கிறதோ, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இயேசுவே அப்பா உங்களை ஏற்றுக்கொள்ளும்படியா, எல்லாரும் இயேசுவே ரட்சகர் என்று அறிந்து கொள்ளும்படியா, ஆண்டவரே பிள்ளைகளுமே நம்பும்படியா, அதன் மூலம் அந்த குடும்பத்துல குறைவுகள் மாறும்படியா இயேசுடைய அன்பு கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பா, நீங்க மட்டும் மயம்பட்டா போதும் ஆண்டவரே. ஒவ்வொரு பேரும் உம்மை உயர்த்தட்டும் அப்பா. இயேசு ரட்சகர் என்று சொல்லட்டும் அப்பா. இயேசுதான் என் கோட்டை என்று சொல்லட்டும் அப்பா. இயேசுடைய சிறகுக்குள் தங்களை ஆண்டவரை மறைத்துக் கொள்ளட்டும் அப்பா. சர்வ வல்லவராக எனக்கு இயேசு இருக்கிறார் என்று சொல்லட்டும் அப்பா. நான் இயேசுவை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லட்டும். அந்த கிருபையை ஒவ்வொரு குடும்பங்களில் கொடுக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உங்க கரத்திலே கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இதனால் வரும் கனமைமை துதி உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசு ரட்சமான ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவன் தமது செட்டைகளுக்குள் உங்களை வைத்து நீடித்த நாட்கள் உங்களை திருப்தியாக்கி உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்ற